ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஈத்க்கான மினி விலாக் பார்த்துடலாமா? காலையில் நேரமே எழுந்திரிச்சு எல்லாம் புது துணி மாற்றிட்டு எல்லாம் தொழுகை கிளம்பிட்டாங்க. நாங்கள் வீட்லேயே தொழுக ஆரம்பிச்சிட்டோம். தொழுது முடிச்சுட்டு நாஸ்டா வேலை ஆனதுக்கப்புறம் எல்லாம் புது துணி போட்டுக்கிட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் சில ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் என்னங்க, பிள்ளைங்களுக்கு பிடிச்சமான நேரம் வந்துருச்சுங்க. எல்லாம் ஈத் காசுக்கு வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. எல்லா பிள்ளைங்களும் ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, பிரியாணி செய்யலான்னு ரெடி பண்ணிவிட்டு போய் சரி ஸ்டவ்வில் வைக்கலான்னு பார்த்தோங்க. ஸ்டவ்வுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னா, ஸ்டவ்வில் இருக்கிற ரெகுலேட்டர் வந்து பிஞ்சு போச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அடுப்பை கூட்டுறா அப்படின்னு சொல்லி அடுப்பை கூட்டியாச்சுங்க. இல்லாட்டினாலும் அடுப்பில் செஞ்சால் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க. நானும் எங்கள் ஹஸ்பண்டும் தாங்க சேர்ந்து செஞ்சோம். நிஜமாகவே சொல்கிறேங்க, பிரியாணி சூப்பராக வந்துச்சுங்க. வேறு லெவலாக வந்துச்சுங்க. எல்லா பிள்ளைங்களுக்கு போட்டு எல்லாம் சாப்பிட்டாச்சுங்க. அப்புறம் ஸ்வீட்டுக்கு பீர்னி செஞ்சுக்கிட்டேங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பீச்சுக்கு போகலான்னு பிளான் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பீச்சுக்கு போயாச்சுங்க. அங்கே போனால் பீச் ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சுங்க. ஏன்னா இன்றைக்கி நோம்பு இல்லை, அதனால் கூட்டம் செம்மையாக இருந்துச்சுங்க. நானும் என் தங்கச்சி ஃபேமிலி எல்லாருமே போயிருந்தோம். அன்னைக்குன்னு பார்த்து பீச்சில் கிளைமேட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. காற்று அந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் என்னங்க, கொஞ்ச நேரம் அப்படியே காற்று வாங்கிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நிலாவெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. நிலா அவ்வளோ அருமையாக தெரிஞ்சிச்சுங்க. அப்புறம் நண்டெல்லாம் பிடிச்சி பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நோன்பு அருமையாக முடிஞ்சிச்சுங்க. உங்கள் வீட்டில் நோம்புக்கு என்ன ஸ்பெஷல், எங்கெல்லாம் போனீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.